சொன்னா வாங்கி கொடுத்துரு எந்த வாங்கி கொடுத்துரு அதுக்கு என்ன செலவானாலும் நான் தரேன். நம்முடைய பெருமூச்சுக்களின் வாழ்வாக பரிசுத்த ஆவியானவர் நமக்காக கடவுளிடம் பரிந்து வீசுகிறார். நம்முடைய பெருமூச்சுக்களை எல்லாம் செவக்களாக மாற்றி கடவுளிடம் கொடுக்கக்கூடிய அற்புதமான செயலை பரிசுத்த ஆவியானவர் செய்து கொண்டே இருக்கிறார். அந்த மூச்சினை, அந்த வேதனைக்குரிய மூச்சினை ஜெபங்களாக மாற்றி கடவுளுடன் நம்முடைய தேவைகளை பெற்றுத் தருகின்ற உன்னதமான செயலை பரிசுத்த ஆவியானவர் நமக்காக செய்து கொண்டே இருக்கிறார். கொரிந்தியர் மக்களுக்கு எழுதிய 2வது கடிதத்திலே 3வது அதிகாரத்திலே 17வது வசனத்திலே பவுலடியார் சொல்லுகிறார்.